வணக்கம். Hi children, how are you all? Welcome to today class. இன்று நாம் 5ஆம் வகுப்பு அறிவியல் 4ஆம் பாடம் அன்றாட வாழ்வில் அறிவியல் பற்றி படிக்கலாமா? சென்ற வகுப்பில் நாம் தமிழ்நாட்டினுடைய அறிவியல் அறிஞர்கள் மற்றும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் இவை அனைத்தும் பார்த்தோம் அல்லவா? அடுத்தது மீளக்கூடிய மாற்றங்கள், நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள், அவை மீளக்கூடிய மாற்றங்கள், மீளா மாற்றங்கள் என்பன பற்றியும் படித்தோம் அல்லவா? இப்பொழுது அதிலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். நாம் நமது தமிழ்நாட்டினுடைய அறிவியல் அறிஞர்கள் யாரை பற்றியெல்லாம் படித்தோம்? நமது பாடத்தில் சர் சி வி ராமன் மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றியும் படித்தோம் அல்லவா? ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? சர் சி வி ராமன். வெரி குட். தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடுகிறோம் அல்லவா? இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம். ஏவுகணை நாயகன் என்று யாரை அழைக்கிறோம்? ஏபிஜே அப்துல் கலாம். சரி, இன்னைக்கு நாம இன்றைய வகுப்பில் சுற்றுப்புறத்தில் வெளியேற்றப்படும் கழிவுகள் பற்றி படிக்கலாம். நம்ம சுற்றுப்புறம்னா என்னதுப்பா? நாம வாழக்கூடிய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? சுற்றுப்புறம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த சுற்றுப்புறத்துல நீங்க என்னெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வகுப்புல நம்ம கழிவுகள், நம்மை சுற்றிலும் நமது வீடு, நமது பள்ளி, நமது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாம் பற்றி நம்ம இன்றைய வகுப்பில் அதை எப்படியெல்லாம் மேலாண்மை செய்யலாம், அதை எப்படி அகற்றலாம், அதை எந்த விதத்தில் குறைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வகுப்பில் நம்ம படிக்கலாம். சரி, எதையெல்லாம் நம்ம கழிவுகள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பயன்படுத்திய பிறகு வேண்டாம், இது யூஸ்லெஸ், இது இனிமேல் நமக்கு ஒர்த்லெஸ் அப்படின்னு நம்ம எதையெல்லாம் திங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி கைவிடப்படப்பட்ட பொருட்கள் தான் கழிவு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதுக்கு எதனா ஒரு வேல்யூ இருக்கா? கிடையாது. மதிப்பு இல்லை. தேவையற்ற பொருட்களுக்கு யாராவது மதிப்பு கொடுப்பாங்களா? கிடையாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கழிவு பொருட்களாக நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி மதிப்பற்றவையாக இருக்கும் அந்த பொருள். அடுத்தது பழுதுள்ளவை, ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அம்மா என்ன பண்ணுவாங்க? அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்ருப்பாங்களா? வேண்டான்னு தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி பழுதுள்ளவையான பொருட்கள், பயனற்றவையான பொருட்கள், இவையெல்லாம் தான் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது. நம்மளால் விரும்பப்படாத பொருட்கள் தான் கழிவுகள் என்று அழைக்கிறோம். நம்ம போய் தேவையில்லாத பொருள் என்ன பண்ண மாட்டோம்? லைக் பண்ண மாட்டோம், வேண்டாம் தூக்கி தூர போட்டுருவோம். அந்த மாதிரி போடப்படுற பொருட்கள் தான் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நமது வீட்டினுடைய கழிவுகள். நமது வீடு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா, நமது வீட்டிலிருந்து அம்மா என்னென்ன கழிவுகள்லாம் வெளியேற்றுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம சமையலறை எடுத்துக்கலாம். சமையலறையில் தினந்தோறும் எதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம்? நம்ம காய்கறி கழிவுகள் இல்லையா? அடுத்தது என்ன சொல்லுவோம்? பால் பாக்கெட் அந்த கவரு, பிஸ்கெட் சாப்பிடுவீங்க அதனுடைய கவர், அடுத்தது அம்மா வாங்கிட்டு வர பொருட்களுடைய மேலே இருக்கிற அந்த கவரு, அடுத்தது வேறு என்னது? மக்கிய பொருட்கள், வேண்டான்னு தூக்கி போடுற பொருட்கள், பொட்டலங்கள், அடுத்து செய்தித்தாள்கள், பத்திரிகைகள், பாட்டில்கள், குவளைகள், துணிகள், தேவையில்லை அப்படின்னு சொல்கிற அந்த துணிகள், இதெல்லாம் தான் நம்ம வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள். இதை தான் நம்ம வீட்டு கழிவுகள்னு சொல்கிறோம். தினந்தோறும் நமது வீட்டிலிருந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடு பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். இன்னும் நமதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குடியிருப்புலேயும் 10 வீடு 20 வீடு. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னை எடுத்துக்கிட்டோம்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு அடுக்குமாடியிலையும் எத்தனை வீடுகள் இருக்கும்? கிட்டத்தட்ட 20லேருந்து 50 அந்த அளவுக்கு அதிக அளவில் வீடுகள் ஒரே ஒரு மாடியில் அப்படியே ஒரு குடியிருப்பில் கட்டப்படுது. பெட்டி 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 பெட்டியாக பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சென்னையிலலாம் வீடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கேருந்து வெளியேற்றப்படுகிற குப்பைகள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடு ஒரே ஒரு வீடு, நம்ம ஒரு வீட்டில் இருந்து தினந்தோறும் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்பின் ஃபுல்லாக குப்பை எடுத்துகிட்டு போய் கொட்டுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான குடியிருப்புகளில் இருந்து எவ்வளோ வேஸ்டேஜ் வரும்?
ஸோ இதுதான் நம்ம வீட்டு கழிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீட்டு கழிவுகள் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று உயிரியல் கழிவுகள், மற்றொன்று நச்சு கழிவுகள். ஒன்று உயிரியல் கழிவுகள், மற்றொன்று நச்சு கழிவுகள். இந்த உயிரியல் கழிவுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்கானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆர்கானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது நச்சு கழிவுகள் அப்படின்னா டாக்ஸிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சரி, எதெல்லாம் இப்போ நம்ம உயிரியல் கழிவுகள்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையலறை கழிவுகள், அடுத்தது காய்கறிகள், மலர்கள், இலைகள், பழங்கள், இவை அனைத்தும் இந்த உயிரியல் கழிவுகளில் வரும். ஆர்கானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. சரி, எதெல்லாம் அப்போ நச்சுன்னா என்னது? அது உடல் நலத்திற்கு மிகுந்த கேடு விளைவிக்கக்கூடியது இல்லையா? பாய்சன் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அது நச்சு கலந்தது. அது எதெல்லாம் அந்த கழிவுகளை நச்சு கழிவுகள் அப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய மருந்துகள். நம்ம வீட்டில் ரொம்ப நாள் வச்சுருப்போம் இல்லையா? அது எக்ஸ்பைரி டேட் கூட வந்துட்டுருக்கோம், ஆனால் நம்ம தூக்கி போடாமே வச்சுட்ருப்போம். அந்த மாதிரியான பழைய மருந்துகள், வண்ணங்கள், வேதிப்பொருட்கள், பல்புகள், தெளிக்கும் குவளைகள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி கலன்கள், மின்கலன்கள், காலணிகளுக்கான பாலிஷ்கள். நீங்கள் டெய்லி ஸ்கூல் போகும்போது ஷூஸ் போடுவீங்க இல்லையா? அந்த ஷூஸ்க்கெல்லாம் பாலிஷ் போடுறீங்கல்ல, அந்த பாலிஸ்டின்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுன்னா தூக்கி போடாமல் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா சில்ட்ரன்? சரி, இப்போ 2 விதமான கழிவுகள் நம்ம வீட்டில் இருந்து அப்புறப்படுத்தப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று உயிரியல் கழிவுகள், மற்றொன்று நச்சு கழிவுகள். ஓகேவா? சரி, இப்போ இது என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், ரீசைக்ளிங் சொல்லுவாங்க. சில கழிவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட கழிவுகளுக்கு பெயர் தான் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள். அது எதெல்லாம் வரும் பாருங்க. நம்ம வீட்டில் இருந்து தினந்தோறும் அப்புறப்படுத்துறத காகிதங்கள் மறுசுழற்சி செய்யப்படக்கூடியது. அடுத்தது கண்ணாடி, உலோகங்கள், நெகிழிகள், இவையெல்லாம் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள். திண்ம கழிவுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா திண்ம கழிவுகள். எதெல்லாம் திண்ம கழிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வர வேஸ்ட்டு. நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னென்னலாம் வேஸ்ட்டாக வரும் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதில் பயன்படுத்தின அந்த இரத்த கரை மற்றும் அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லாம் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த அந்த காட்டன் அண்ட் அந்த மெடிசின்ஸு, அதுக்கப்புறமேட்டு அந்த சிரிஞ்சு, அந்த நீடில், அந்த பஞ்சு, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? திண்ம கழிவுகளில் வரும். ஹாஸ்பிட்டல் அந்த வேஸ்ட்டு, அடுத்தது கிளினிக்கில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு, அடுத்து லேபரட்டரியில் இருக்கிற அந்த வேஸ்டஸ்லாம் திண்ம கழிவுகளில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா மின்னணு கழிவுகள், அது வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. இன்றைக்கு இந்த நவீன காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகவும் மிரட்டுகின்ற ஒரு பெரிய ஒரு வேஸ்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டு தான். எங்கே பாரு என்ன பண்ணுறாங்க, நம்ம நிறைய கணினி சார்ந்த பொருட்கள், கணினி பாகங்கள், அடுத்து மின்னணு சாதனங்கள் இல்லையா? ஸோ அது நிறைய, இன்னும் சொல்லப்போனால் ஃபோன் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டு. அது அலைபேசியினுடைய பாகங்கள், அடுத்து சிஎஃப்எல் பல்புகள், இவையெல்லாம் பார்த்திங்கன்னா மின்னணு கழிவுகளாக நம்ம இனம் காணலாம். ஓகேவா சில்ட்ரன்? பாருங்கள், கழிவுகள் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், அடுத்தது திண்ம கழிவுகள், அடுத்து மின்னணு கழிவுகள், இது மூன்றும் பற்றி படித்தோம். ஒரு விஷயம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா 40 மில்லியன் டன் மின்னணு கழிவுகள் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் வெளியிடப்படுகின்றன. பாருங்கள், 40 மில்லியன் டன் அளவுக்கு மின்னணு கழிவுகள் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அது மாதிரி வேஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாகவே ரொம்ப அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கழிவு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மின்னணு கழிவுகள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நச்சு கழிவுகளுள் 70% இந்த மின்னணு கழிவுகள் தான் உள்ளன. மின்னணு கழிவுகள் நூற்றுக்கணக்கான பொருட்களை கொண்டுள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை நச்சு பொருட்கள் ஆகும். நச்சு பொருட்கள் தான். இந்த மின்னணு கழிவுகள் பாருங்கள், எத்தனை நம்மளுக்கு ஒரு நல்லதே கிடையாது. மின்னணு கழிவுகளால் நமக்கு ஏற்படுகிறது பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு,
நமது மண் வளம் கெட்டு போகும், காற்று மாசுபடும், நீர் மாசுபடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த மின்னணு கழிவுகளால் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அடுத்து இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இப்போ உங்கள் வீட்டில் டெய்லி அம்மா என்ன பண்ணுறாங்க? வெளியேற்றப்படும் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுறாங்க இல்லையா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த குப்பைகள் எல்லாம் வந்து உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் பிரித்து வைக்கிறாங்களா? அதாவது காய்கறி மற்றும் பழங்களினுடைய தோல், முட்டை ஓடு, வீணான உணவு, தேயிலை தூள், செய்தித்தாள், உலர்ந்த இலைகள் மற்றும் காகித பைகள் போன்ற சமையல் அறையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள். அடுத்தது பார்த்திங்கன்னா துணி துண்டுகள், நெகிழி பைகள், உடைந்த கண்ணாடி, அலுமினிய உரைகள், ஆணிகள், பழைய காலணிகள் மற்றும் உடைந்த பொம்மைகள். இதெல்லாம் நீங்கள் எப்படி முறையாக வெளியேற்றுவீங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து உங்களுடைய பெற்றோரை கேட்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் எப்படி அம்மா வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதை அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பள்ளி கழிவுகள். இப்போ நம்ம டெய்லி ஸ்கூல் போகிறோம் இல்லையா? ஸ்கூலில் எதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டாக கொட்டிகிட்டே இருப்போம்? மெயினாக ஃபஸ்ட்டு ஃபுட்டு இல்லையா? வகுப்பறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வகுப்பறை பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் பேப்பர் கிழிச்சு ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க? எழுதுறது பாதினா கிழிக்கிறது தான் அதிகமாக இருக்குது. பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு குப்பையாக்கி விட்டுறீங்க. ஸோ அப்போ கிளாஸ் ரூமில் நிறைய காகித குப்பைகள் வருது. மதிய உணவு சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா உணவு வீணாக்கப்படுகிறது. எந்த இடத்துலையும் என்ன பண்ணுறீங்க? உணவை கொட்டி வச்சாச்சு. அப்போ கொட்டி வைக்கிற உணவால் அந்த பள்ளி வளாகம் ஃபுல்லாகவே என்ன ஆகுது? துர்நாற்றம் எடுக்குது. அது நல்லதா? அது ஸ்கூலுக்கு அது நல்லதா? சுற்றுப்புறத்துக்கு நல்லதா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போது நம்மளுடைய ஸ்கூல் கேம்பஸை நம்ம தான் என்ன பண்ணணும்? நீட்டாக வச்சுக்கணும். அந்த நம்மளுடைய ஸ்கூலில் என்ன பண்ணக்கூடாது? எல்லா பேப்பரையும் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கிற டஸ்ட்பினில் தான் போடணும். எதையும் கீழே போடக்கூடாது. அம்மா வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? சாக்லேட் சாப்பிட்டு அந்த பேப்பரை அப்படியே கீழே போட்டுருவீங்க. அடுத்தது பிஸ்கெட் சாப்பிடுவீங்க, அந்த ரேப்பரை அப்படியே கீழே போட்டுருவீங்க. ஸோ இதெல்லாம் மிக மிக தவறான செயல். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணணும்? எல்லாம் நம்ம எடுத்து ஒழுங்காக அதை குப்பை தொட்டியில் சேர்க்கணும். சரி, உங்கள் ஸ்கூல்லலாம் மூடி உள்ள கார்பேஜ் பின் இருக்கா? இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போது மூடி உள்ள அந்த கார்பேஜ் பின்னில் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நீங்கள் போடும் பொழுது ஒவ்வொரு ஸ்கூலில் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2 கார்பேஜ் பின் வச்சுருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த காகித குப்பை போடணும், இலை சருகுகள் இந்த மாதிரியான விஷயம் மட்டும்தான் அதில் போடணும்னு உங்கள் மிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து மட்கும் குப்பை, அதெல்லாம் மண்ணில் போட்டோம்னா மட்கி போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? அதில் தான் சாக்லேட் பேப்பர் போடணும், பிஸ்கட் பேப்பர் போடணும். அடுத்து பிளாஸ்டிக் பை அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. யாராவது பிளாஸ்டிக் இப்போ நம்ம தடை செஞ்சுட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம அதனுடைய யூசேஜை ரொம்பவே குறைச்சாச்சு. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? காகிதத்தாலான பைகள், துணி பைகளை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? சரி, இருந்தாலும் அது மாதிரியான பொருட்களை தனியாக தான் என்ன பண்ணணும்? நம்ம சேகரிக்கணும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேகரிக்க கூடாது. எது மட்கும் பொருள்கள், மட்காத பொருள்கள் என்னென்னு பார்த்து அதை வந்து வகுப்புலேயே நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு போகணும். எதெல்லாம் வந்து எந்த இதில் சேரும், மட்கிற பொருள் என்னென்ன, எதெல்லாம் மட்கவே மட்காது. எத்தனை ஆண்டு 1000 ஆண்டு காலமானாலும் பூமியில் போகிற பிளாஸ்டிக் என்ன ஆகாது? மட்கவே செய்யாது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம தனியாக பிரிக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வீட்டில் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுமா, இது மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநகராட்சி சார்பில் என்ன பண்ணுறாங்க? நம்மளுடைய வீட்டு கழிவுகளை வாங்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க? தனித்தனியாக பிரித்து கொட்ட சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அந்த மாதிரி நாமளே என்ன பண்ணுறோம்? இப்போல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் வந்தாச்சு. கரெக்டாக அந்த குப்பைகளை தனித்தனியாக வீட்டிலே பிரித்து அதை நம்ம டிஸ்போஸ் பண்ண கற்றுட்ருக்கோம். சரி, இப்போ நம்ம அந்த ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த உணவு கழிவுகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த உணவுப் பொருட்களை வீணாக்குறது எவ்வளோ தவறான செயல் தெரியுமா? உணவுப் பொருட்களை வீணாக்கலாமா? தவறு இல்லையா? சரி, அந்த மாதிரி உணவுப் பொருளை வீணாக்கவே கூடாது. அப்புறம் அதை எங்கேயும் இறைக்கக்கூடாது. ஒரு இடமா பார்த்து என்ன பண்ணணும்? அதை வேஸ்ட்டை கொட்டிடணும்.
அதனால நம்ம சுற்றுப்புறம் எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள்ளணும். நம்மளுடைய பள்ளியினுடைய சுற்றுப்புறத்தை என்ன செய்யணும்? தூய்மையாக வைத்துக்கொள்ளணும். அதற்கு மாணவர்களாக நீங்கள் தான் என்ன பண்ணணும்? உங்களுடைய வீட்டையும், உங்களுடைய தெரு, உங்களுடைய வீடு, அடுத்து உங்களுடைய நாடு எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கேருந்து கற்றுட்டு வரணும்? அதெல்லாம் வீட்டிலேருந்து கற்றுட்டு அடுத்த ஸ்கூலில் வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து நமது நாடு வந்து, நமது சமுதாயம், நமது சமூகம் வந்து, நமது தெரு, நமது ஊர் வந்து தூய்மை உள்ளதாக இருக்கும். இந்த குப்பை போடுறது பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதை வந்து எந்த இடத்துல நம்ம அனாவசியமாக தூக்கி விசிறி போட்டுட்டு போகிற அந்த ஒரு கெட்ட பழக்கத்தை நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும். பார்த்திங்கன்னா நமது மாநில தலைநகர் எதுப்பா? நமது மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய தலைநகர் எது? சென்னை. குட். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நபரும் 700 கிராம் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகின்றன. 700 கிராம்ஸ் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வெளியேற்றுறாங்க சென்னை வாழ் மக்கள். அப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம் நாட்டிலேயே மிக அதிகமான கழிவுகள் எங்கே வெளியேற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். நம்மளுடைய ஸ்கூலில் வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளுள் 23.9% கழிவுகள் உணவு கழிவுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி தான் பார்த்திங்கன்னா 23.5% கழிவுகள் மட்டும்தான் மறுசுழற்சி செய்யப்படக்கூடிய காகித அட்டை, வெள்ளை காகிதங்கள் மற்றும் பிற காகிதங்கள் அடங்கும் என ஒரு கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. ஓகே சில்ட்ரன்? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட இந்த கழிவுகள், நம்ம வீட்டில் உருவாகிற அந்த கழிவுகள், அடுத்து நமது பள்ளியில் வரக்கூடிய கழிவுகளை எப்படி வந்து முறையாக அகற்றணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சார், நம்மை சுற்றி எங்கும் கழிவுகள் காணப்படுகின்ற நிலையில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு முறையான கழிவு மேலாண்மை அமைப்பு தேவைப்படுகிறது. அதுதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாசுபாட்டை தடுக்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாசுபாட்டை தடுக்க எதெல்லாம் மாசுபடுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீர் மாசுபடுது, காற்று மாசுபடுது, அடுத்தது நிலம். நம்ம தூக்கி வீசுகிற அந்த குப்பையினால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இயற்கையே கெட்டு போகுது. நம்ம இயற்கை பார்த்திங்கன்னா நமக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த குப்பை கூலங்களால் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை நாம் ரொம்பவே நாசப்படுத்திடுறோம். ஸோ அந்த மாசுபாட்டை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கழிவு மேலாண்மை மிக மிக அவசியம். அடுத்தது இயற்கை வளங்களை பாதுகாக்க. எதெல்லாம் இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள், கனிமங்கள் மற்றும் நீர் ஆகிய சுற்றுப்புற ஆதாரங்களை பாதுகாக்க முறையான கழிவு நீக்கம் அவசியம். இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம செய்தால் தான் நமது இயற்கை வளமானது பாதுகாக்கப்படும். அடுத்தது மெயினாக நோய்ப்பா. இந்த நோய் பரவுவதை என்ன செய்யணும்? நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்தணுமா இல்லையா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புது புது வைரஸால் நோய் உருவாகி கொண்டிருக்கிற காலமாக இருக்குது. ஒரு மழைக்காலம் வந்துச்சுன்னா கொசுவோடைய உற்பத்தி அதிகமாகிடுது. கொசுக்கள் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது பாருங்கள்? இந்த குப்பை கூலங்களிலிருந்து தான் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். ஸோ அப்போ நம்ம சுற்றுப்புறம் தூய்மையாக இல்லைன்னா நிறைய நோய்கள் உருவாக காரணமாகின்றன. பரவுவதை தடுப்பதற்கு நமக்கு இந்த கழிவு மேலாண்மை கண்டிப்பாக அவசியமானது. அடுத்தது பிற தேவைகளுக்கான மறுசுழற்சி செய்தல். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக மறுசுழற்சி செஞ்சோம்னா நமக்கு அது வேஸ்ட் ஆகாது இல்லையா? திரும்பவும் அதை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கழிவு மேலாண்மை மிக மிக அவசியம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த கழிவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்னு கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வாங்கக்கூடாது. முதல்ல தேவைக்கேற்ப பொருட்களை வாங்கும் பழக்கத்தை நாம் வந்து உண்டு பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு. தேவையில்லாமல் பார்க்குற பொருள்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? சில வீடுகளில் வாங்கி வாங்கி ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்போ அந்த பொருட்கள் தான் என்ன பண்ணுவாங்க? நாளடைவில் இதெல்லாம் தேவையில்லை, இன்னொரு புதிய பொருள் வாங்கினோடனே பழைய பொருளுடைய என்னாகும்? தேவையில்லாமல் போயிடும். அது தேவையில்லாமல் வீட்லேயே வச்சுட்டு இருக்கிறத காட்டிலும் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வால் தான் இந்த கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கும் அதிகரித்து கொண்டே செல்வதற்கு காரணம் நம்மளுடைய பயன்பாடு அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால தான். ஸோ நம்ம வந்து இதை கண்டிப்பாக என்ன பண்ணணும்? குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டும்.
கண்டிப்பாக நாம் என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இன்றைய மாணவ சமுதாயம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் எதிர்வரும் காலத்தில் நாம் இதை கண்டிப்பாக குறைக்க முடியும். சரி, மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சிறந்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது வீடு தான். ஸோ நம்ம மாற்றங்களை வந்து வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். நாம் எப்படி கழிவுகளை குறைப்பது, எப்படி மீண்டும் பயன்படுத்துவது மற்றும் மறுசுழற்சி செய்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வீடுகள் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள கழிவுகள், பள்ளியினுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள கழிவுகள் குறைப்பதற்கு நம்ம என்னெல்லாம் நடைமுறையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பைகள் மற்றும் கலன்களை பயன்படுத்த வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், கைகளில் பேக்கே எடுத்துகிட்டு போக மாட்டோம். அப்பா என்ன பண்ணுவார், கடைக்கு போகிறதா இருந்தால் அப்படியே போயிடுவார். அங்கே என்ன பண்ணுவாங்க, கேரி பேக்கில், பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வருவார். எல்லா பொருட்களுமே நம்ம அப்படி தான் வாங்கி கொண்டிருந்தோம் இல்லையா? துணி கடைக்கு போனாலும் பிளாஸ்டிக் பேக் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வருவோம். ஸோ அதனுடைய பயன்பாடு அதிக அளவில் இருந்தது. எல்லா கடைகளுக்குமே நம்ம வெறும் கையோடு தான் போயிட்டு அவங்க கொடுக்குற அந்த பேக்ஸை தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதிக அளவில் நம்ம பிளாஸ்டிக் பேக் என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த அந்த பேக்ஸ் பண்ணுற அளவு பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் தடை செஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்தாச்சா? இப்போ அப்பா வெளியே போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறாரு, துணிப்பை எடுத்துகிட்டு போகிறாரு இல்லையா? சரி, வெரி குட். அந்த மாதிரி எப்பொழுதும் என்ன பண்ணணும், வீட்டிலிருந்து காய்கறி வாங்க சென்றாலும், எந்த ஒரு மளிகை பொருள் வாங்க போனாலும், கடைக்கு போனாலும் என்ன செய்யணும், கண்டிப்பாக கைகளில் ஒரு துணிப்பை வைத்து கொள்ளணும். அந்த துணிப்பையை நம்ம பயன்படுத்துகிற பயன்பாட்டை அதிகரிக்கும் பொழுது தான் கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக்கோடைய பயனானது குறைஞ்சு போயிடும், அதனுடைய பயன்பாடு குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருள்களை தவிர்க்கணும். இப்போ நிறைய வீட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர்ஸ் ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரியான டம்ளர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவிர்க்கணும். நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை உபயோகிக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் கழிவுகளை எங்கும் வீசி எறியாதீர்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முறையாக அதை குப்பை தொட்டியில் சேர்ப்பதோ அல்லது தெருவில் வந்து குப்பை வண்டி வரும்போது அந்த கழிவுகளை நம்ம வீட்டில் சேர்த்து வச்சு அதை கரெக்டான முறையில் டிஸ்போஸ் பண்ணணும். அது மாதிரி செய்யாமல் எங்கேயாவது காலி இடங்களில் கொண்டு போய் நம்ம அதை கொட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடமே என்ன ஆகும், துர்நாற்றம் வீசும். ஸோ அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் போய் ஒரு முறை கொட்டிட்டிங்கன்னா ஓ இங்கே குப்பை கொட்டலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துலையே போய் குப்பையை கொட்டி அங்கே குப்பையானது ஒரு மேடு போல் உருவாகிடும். ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொட்டப்பட்ட இடத்தினுடைய நிலமானது கண்டிப்பாக மாசு அடையும். அடுத்தது அந்த துர்நாற்றம் காற்றில் கலந்து அதை சுவாசிக்கிற மக்களுக்கெல்லாம் நோய் உண்டாகும். அப்புறம் அந்த குப்பையில் வந்து வேற என்ன ஆகும் பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஈக்கள் வரும், கொசு வரும், கரப்பாம்பூச்சி, எலிகள். ஸோ இவையெல்லாம் என்ன பண்ணும், அங்கே போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு அந்த கிருமிகளை எடுத்துட்டு நேராக எங்கே வரும், நம்ம கிட்ட தான் வரும். ஸோ அப்போ நமக்கு நோய் வருவதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா எத்தனை நோய்கள் வந்து இந்த மாதிரியான சூழல், சுற்றுச்சூழல் கெட்டு போனதன் காரணமாகத்தான் நிறைய நோய்கள் நமக்கு வருகிறது. ஸோ அதனால் நம்ம குப்பைகளை எங்கும் வீசாமல் கண்டிப்பாக அதை முறையாக வெளியேற்ற வேண்டும். உங்கள் கழிவுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எங்கும் வீசி எரியவே கூடாது, கண்டிப்பாக முறையாக குப்பை தொட்டியில் சேர்க்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மக்கும் கழிவுகள் மற்றும் மக்கா கழிவுகள் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த கழிவுகளை பிரித்து அந்த கழிவுகளை சேகரிக்கும் நகராட்சி மற்றும் மாநகராட்சி நபர்களிடம் அவற்றை ஒப்படைக்க வேண்டும். இப்போ திடக்கழிவு மேலாண்மையை செய்து கொண்டு இருக்கிறாங்க நகராட்சிகள் எல்லாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அந்த குப்பைகளையும் நம்ம சரியாக தரம் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மட்கும் குப்பைகள்லேருந்து என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் நிறைய அதில் உரங்கள் மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அது முறையானபடி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நாம் வெளியேற்ற வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவை வீணாக்க கூடாது. இந்த பள்ளிகளிலிருந்து வெளியேற்றப்படும் உணவு கழிவுகளை சேகரித்து கால்நடைகளுக்கு உணவாக வழங்கலாம். சரி பாருங்கள், இந்த இனிமேட்டு என்ன பண்ணுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல்லலாம்
நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்நடை அந்த தெருவில் வளர்ப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு கேன் வைக்க சொல்லியிருக்கோம். ஸோ அந்த குழந்தைங்க சாப்பிட முடியல, வீணாக போடுறது, தரையில் போட்டு சுற்றுப்புறத்தை அழுக்காக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கேனில் கொட்டிடுவாங்க. ஸோ அது வந்து பள்ளி முடியும் பொழுது அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அது கால்நடைக்கு உணவாக பயன்படுகிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம பார்த்து பார்த்து செய்தோம்னா நம்மளுடைய சுற்றுப்புறம் எப்பொழுது எப்படி இருக்கும், மிகவும் சுத்தமாக இருக்கும். ஸோ நம்ம சுத்தமான நம்ம சுற்றுப்புறம் இருந்தால் நமக்கு நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியும், சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும், நம்ம நோய் இல்லாமல் நம்ம சுகத்தோடு வாழ முடியும். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, சுத்தம் சுகம் தரும் இல்லையா, சுத்தம் வந்து சோறு போடும்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம முடிந்தவரை இந்த குப்பைகளை வந்து என்னடா இது ஒரு குப்பை தானே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இதுதான் மெயின். இந்த குப்பைகளை வந்து நம்ம அகற்றுறது ஒழுங்காக நம்ம செய்தோமானால் நமது நாட்டிற்கும் வீட்டிற்கும் மிகவும் நன்மை பயக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கழிவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகள் 4 பாயிண்ட்டை நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைத்தல். என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். அடுத்தது மீண்டும் பயன்படுத்துதல், ரீயூஸ் பண்ணணும். அதை திரும்ப என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அடுத்தது மறுசுழற்சி செய்தல், ரீசைக்கிள் பண்ணணும், அதை மறுசுழற்சி செய்யணும். அடுத்தது அகற்றுதல், டிஸ்போசல், அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிவிட வேண்டும். ஸோ இந்த 4 பாயிண்ட்டுகளையும் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல், அகற்றுதல். இந்த 4ஐயும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த கழிவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் நமது சுற்றுப்புறமும் வீடும் சுத்தமாக இருக்கும். சரி, அடுத்தது பாருங்கள், நம்ம இப்போது எல்லோ கலரில் ஒரு கார்பேஜ் பின் எங்கே பார்த்துருக்கீங்கப்பா நீங்கள்? எல்லோ கலர் கார்பேஜ் பின் பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுது அப்படின்னா, மருத்துவ கழிவுகள் அது மட்டும்தான் அதில் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. அந்த ஸ்ரிஞ்சு சொன்னேன் இல்லையா, ஸ்ரிஞ்சு, காட்டன், அப்புறம் அந்த ரத்தம் படிந்த துணிகள், தேவையற்ற மருந்து மாத்திரைகள், அந்த மருந்து புட்டிகள், இவையெல்லாம் வந்து அந்த எல்லோ கலர் கார்பேஜ் பின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் த ஹாஸ்பிட்டல்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை நிற கார்பேஜ் பின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுசுழற்சி செய்யக்கூடிய அடுத்தது மட்கும் பொருட்களை அதில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கழிவுகளை அதில் போடலாம். அடுத்தது நீல நிற கார்பேஜ் பின். நீல நிற கார்பேஜ் பின்னில் பார்த்திங்கன்னா மட்காத பொருட்களை போடணும். அடுத்தது ட்ரை திங்ஸ் மட்டும்தான் அதில் போடணும். ஓகேவா சில்ட்ரன்? சரி, நாம் பார்த்திங்கன்னா இன்றைய வகுப்பில் என்னென்னலாம் படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்கழிவு. எதெல்லாம் உயிர்கழிவுன்னு படித்தோம்? காய்கறிகள், பழங்கள், இவையெல்லாம் உயிர்கழிவுகள் அப்படின்னு படித்தோம் இல்லையா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா செய்தித்தாள் எந்த கழிவுன்னு படித்தோம்? அது திரும்பவும் என்ன மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு கழிவு அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். அடுத்தது என்ன படித்தோம் பார்த்துங்க, நம்மளுடைய கழிவுகளின் வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். மின்னணு கழிவுகள், அடுத்தது இன்னும் அந்த கழிவுகள்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்தணும், அதனுடைய குறைப்பதற்கான வழிமுறைகள், இவை அனைத்தையுமே நாம் படித்தோம்.